நரியின் பனிக்கட்டி வீடு மற்றும் முயலின் குடிசை வீட்டின் கதை. முன்னொரு காலத்தில் சாம்பல் நிற முயலும் தந்திரமான குள்ள நரியும் இருந்தன. பருவநிலை மாறியது. விரைவிலேயே வந்துவிட்டது குளிர்காலம். பனி புயல் வீசியது. வானத்திலிருந்து சிறு சிறு பனித்துளிகள் மழை போல் கொட்டத் தொடங்கியன. குளிரின் கடுமையால் முயலின் சாம்பல் நிறம் முற்றிலும் வெளுத்து பனி வெண்மையானது. இந்த குளிரை தாங்க முடியவில்லை. நான் அவசியம் ஒரு குடிசை கட்டி கொள்ளதான் வேண்டும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டது முயல். அது கொஞ்சம் மரப்பட்டைகளை சேகரித்து வந்து வேலையை தொடங்கியது. வீடு கட்டும் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த முயலை பார்த்த குள்ளநரி கேட்டது, அடே முயலே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் குள்ளநரி. நான் கதகதப்பாக வசிக்க ஒரு குடிசை கட்டி கொண்டிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல யோசனைதான். பிறகு தனக்குள் ரகசியமாக சொல்லிக் கொண்டது, நாமும் ஏன் ஒரு வீட்டை கட்டி கொள்ளக்கூடாது? ஆனால் நான் கட்டப்போகும் வீடு ஒரு பளிங்கு மாளிகையாக இருக்கும். ஆமாம், நான் ஒரு அற்புதமான பளிங்கு மாளிகை அரண்மனை போன்று என் வீட்டை கட்டுவேன். முட்டாள்கள்தான் மரப்பட்டைகளால் வீட்டை கட்டுவார்கள். பிறகு அந்த குள்ளநரி பெரிய பெரிய பனிக்கட்டிகளை தூக்கி வர தொடங்கியது. ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பனிக்கட்டிகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கியது. 2 வீடுகளும் ஒரே நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டன. முயலும் நரியும் அதன் வீட்டிற்குள் குடிபுகுந்தன. குள்ளநரி தன் பனிக்கட்டி வீட்டின் ஜன்னலில் அமர்ந்தபடி முயலை உற்று பார்த்து, இந்த முயல் பயலை போல் ஒரு மட சாம்பிராணி எங்கேயாவது இருப்பானா என்று நினைத்து கேலி சிரிப்பு சிரித்தது. இவன் நாகரிகம் தெரியாத நாட்டுப்புறத்தான். போயும் அந்த மரப்பட்டைகளை வைத்து வீடு கட்டியிருக்கிறானே, என்ன ஒரு கோமாளித்தனம்! என்னுடைய வீடு தூய்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு பளிங்கு அரண்மனைதான். ராஜாக்களிடம்தான் இது போன்ற வீடு இருக்கும். குளிர்காலம் இருக்கும் வரை நரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இளவேனிற்காலம் வந்ததுக்கு அப்புறம்தான் தொடங்கியது பிரச்சனை. அப்போது கதிரவன் வெப்பமாக பிரகாசிக்க தொடங்கினான். குள்ளநரியின் அரண்மனை உருகி தண்ணீராக ஓடியது. வீடு இல்லாமல் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று நரி புலம்பியது. ஒரு நாள் முயல் புல் மேய்வதற்காக வெளியே சென்றது. அந்த நேரம் பார்த்து நரி முயலின் வீட்டிற்குள் நுழைந்தது. முயல் அங்கங்கே புல் மேய்ந்து கொண்டு மெதுவாக வீட்டிற்கு திரும்பியது. அது தன் வீட்டு கதவை தள்ளியது. ஆனால் திறக்க முடியவில்லை. அது மறுபடியும் கதவை தட்டத் தொடங்கியது. யார் அது? நான் தான், சாம்பல் நிற முயல் வந்திருக்கிறேன். கதவை திறங்கள். சாம்பல் முயலாவது சோம்பல் முயலாவது, வெளியிலே இரு. குள்ளநரி சுடுசுடுப்புடன் சொன்னது. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முயல் மறுபடியும் சொன்னது, உங்கள் கிண்டல் பேச்சை கொஞ்சம் நிறுத்துங்கள். என்னை உள்ளே விடுங்கள், நான் தூங்க வேண்டும். ஆனால் தந்திரமான குள்ளநரி முயலை பயம்புறுத்துவதற்காக உறுமியது. அந்த உருமல் சத்தத்தை கேட்டவுடன் முயல் பயந்து விட்டது. முயல் அழுது கொண்டே துயரத்துடன் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தது. அதை பார்த்த குரங்கு ஒன்று, எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் முயலே? என் நிலை உனக்கு வந்தால் நீயும் கூட இப்படிதான் அழுவாய். எனக்கு மரப்பட்டைகளால் ஆன ஒரு வீடு இருந்தது. குள்ளநரிக்கு பனிக்கட்டியால் ஆன வீடு இருந்தது. அந்த நரியின் வீடு சூரிய வெப்பத்தால் உருகி கரைந்து காணாமல் போய்விட்டது. உடனே நரி திருட்டுத்தனமாக என் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டது. அது இப்பொழுது என் சொந்த வீட்டிற்குள்ளேயே என்னை உள்ளே விடமாட்டேன் என்று மிரட்டுகிறது. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நாம் இருவரும் சேர்ந்து அதை வெளியே துரத்தி விடுவோம். ஐயையோ, உன்னால் முடியாது குரங்கு நண்பனே, முடியவே முடியாது. அந்த நரி உட்புறமாக தாழிட்டு கொண்டுள்ளது. அட, நான் என்ன செய்கிறேன் என்று நீ பார்க்கத்தானே போகிறாய். அதை நான் துரத்தி அடிக்காவிட்டால் என் பெயர் குரங்கு அல்ல, என் பெயரை சுண்டெலி என்று மாற்றி வைத்துக் கொள்கிறேன். முயல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. நரியை விரட்டி அடிப்பதற்கு அவை இரண்டும் புறப்பட்டன. சற்று நேரத்தில் வீட்டை அடைந்தன. ஏய் திமிர் பிடித்த நரியே, மரியாதையாக வெளியே வந்துவிடு. ஆனால் தந்திரமான நரி பதிலுக்கு மிரட்டியது. குரங்கே, நான் வெளியே வந்தேன் என்றால் உன்னை அழைத்து துவைத்து விடுவேன். இங்கிருந்து ஓடிவிடு. ஐயையோ, நரி மிகவும் கோபமாக இருக்கிறது போலிருக்கிறதே.
என்று மெதுவாக சொன்ன குரங்கு வாலை பின்னங்கால்களுக்குள் ஒடுக்கிக் கொண்டது. பிறகு பயத்தில் அலறிபடியே ஒரே பாய்ச்சலாக ஓடி சென்றது. பிறகு கரடி ஒன்று முயலை பார்த்தபோது கேட்டது. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் சின்ன முயலே? முயல் கரடியிடம் எல்லா விவரத்தையும் சொன்னது. முயலின் கதையை கேட்ட பிறகு சொன்னது கரடி. கரடி அதிகாரமாக அழைத்தது. ஆனால் நரியின் மிரட்டலில் அதுவும் பயந்து ஓடி ஒளிந்தது. பிறகு முயலுக்கு உதவுவதாக சொன்ன கரடியும் நரியின் வசவை கேட்டு பயந்தோடி சென்றது. என்ன செய்வதென்று தெரியாமல் முயல் ஒரு மண்மேட்டின் மீது அமர்ந்து அழத் தொடங்கியது. அப்போது அங்கு ஒரு பறவை வந்தது. முயலே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? கதையை மறுபடியும் சொல்லி அழுதது முயல். அதற்கு பறவை, கொஞ்சம் பொறு, நாம் இருவருமாய் சேர்ந்து அந்த நரியை உன் வீட்டிலிருந்து விரட்டி அடித்து விடுவோம். ஓ பறவையே, உன்னால் அது முடியாது. முதலில் குரங்கு ஒன்று வந்தது. நரிக்கு பயந்து அது ஓடிவிட்டது. பிறகு கரடி ஒன்று வந்தது. அதுவும் அஞ்சி நடுங்கி பயந்தோடிவிட்டது. கரடியாலும் குரங்காலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது நீ எனக்கு உதவுகிறேன் என்கிறாய். நீயும் தோற்றுதான் போவாய். சந்தேகப்படாத முயலே, நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். முயலின் வீட்டை அடைந்ததும் பறவை எழுச்சியான குரலில் செய்தி ஒன்று சொல்லியது. ஓ நரியே, உன்னை பார்க்க சிங்கராஜா தலை உயர்த்தி வருகிறார். உன்னை பந்தாடப் போகிறார். பண்பற்ற நரியே, வீட்டை திறந்து முயலையும் குடியேற்றப் போகிறான். நரித்தோலை உரித்து தோரணமாய் கட்டுவான். குள்ளநரி பயந்து நடுங்கியது. ஆனால் பறவை தொடர்ந்து வீரத்துடன் பேசியது. சிங்கம் வருகிறான் வாள் கொண்டு. இரு துண்டாய் ஆகுமே உன் தலையும். திரு பறவை அவர்களே, ஒரே ஒரு நிமிடம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விடுகிறேன். குள்ளநரி நைசாக கதவை திறந்தது. பிறகு விருற்றென்று தாவி ஒரே ஓட்டமாக ஓடிப்போனது. அதன் பிறகு பறவை முயலிடம், நண்பா, நாம் எப்பொழுதும் தைரியமாக போராடினால்தான் எதிரிகளை வெல்ல முடியும். இல்லையென்றால் அவர்கள் நம்மை வீழ்த்தி விடுவார்கள். அதன் பிறகு பறவையும் முயலும் நண்பர்களாக மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.